வந்து ஸ்லைட்டாக கலர போகிறது. கன்னட படம் 45 அதனோட ட்ரெய்லர் லான்ச்சு. இதை வந்து சிறப்பித்தது வந்து சிவராஜ்குமார், உபேந்திரா அண்டு மியூசிக் கம்போசர் அர்ஜுன் ஜின்னா, அப்புறம் ராஜ் ஷெட்டி. அர்ஜுன் ஜின்னா வந்து 150 படம் மேலே மியூசிக் கம்போசர் பண்ணி அறிமுகம் வந்து இயக்குனர் ஆகிறாரு. நேற்றுக்கு அந்த ப்ரொமோஷனல் மீட்டில் வந்து அர்ஜுன் சொன்னார், இந்த படம் எப்படி வந்ததுன்னா ஒரு லைன், இப்போல்லாம் ஒன்லைன் தானே ஃபேஷன் மட்டும் இல்லை, இந்த ஒன்லைன் சொன்னாலே எல்லாரும் கேட்டுருவாங்க. அந்த கதையை சொல்லியிருக்காராம் சிவராஜ். நான் எந்த டைரக்டரை வச்சு பண்ணலான்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த நீ ஏன் பண்ண, ஒய் டோன்ட் யூ ட்ரை. இது சிவராஜ்குமார் வந்து நிறைய பேரை வந்து இந்த மாதிரி வாழ்த்தி அவரோட இதில் அரவணைப்பில் 30 டைரக்டரும் வந்து இன்னைக்கு பிளாசம் ஆயிருக்காங்களாம். அது நேற்றுக்கு கூடுதலாக வந்த தகவல். அந்த ஒன்லைன் ஷேப் ஆகி ட்ரைலர் வந்து ரொம்ப பரவாயில்ல. சிவராஜ்குமார் தான் வந்து எல்லாரோட ஃபோக்கஸும், டார்லிங்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து மெட்ராஸ் பாய், பிறந்தது வளர்ந்தது நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. 12B and 25C வந்து நான் வந்து வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே முடியாதுன்னாரு. அப்புறம் மெரினா பீச்சை பற்றி கொஞ்சம் நல்ல ஒரு டீட்டெயிலாகவே சொன்னார். அங்கே சாப்பிட்ட பஜ்ஜிகள், அங்கே பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு. மெட்ராஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஹோம்னே சொல்லலாம், என்னோட ஹோம் கம்மிங் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் சில கேள்விகளுக்கெல்லாம் சொன்னார். அவருக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் வந்து கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன். ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், இங்கே வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் சொல்லலைன்னா அது காரணம் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட வேற லெவல். அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து இவங்க 2 பேர். அதனால அவரை நான் பிடிக்காதுன்னு சொல்ல, அவரோட லெவலே வேற. ஜெயிலர் நான் வந்து பண்ண படமே அவர் கேட்டுனதுக்காக சின்ன சீன் தான், ஒரு சிகார் குடிப்பேன், ஒரே ஒரு 2 சீன் தான். என் ஒய்ஃப் கீதா கூட கேட்டாங்க, இதுக்கு நீங்க ஏன் வேணுமான்னு. இல்லை, இது வந்து ரஜினி சாரோட ரிக்வெஸ்ட்டு. அவர் வந்து என்னோட ஒரு ஃபேஸை வந்து ஜஸ்ட் காமிச்சா கூட பண்ணுவேன்னாரு. ட்ரெய்லர் 2 சீக்வன்ஸ்லையும் இருக்கார், அவர் கண்டிப்பாக இருக்கார். உபேந்திராவும் சொன்னார், எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு டைரக்டரோட படம் தான், அவரோட விஷனில் தான் போகிறது. அர்ஜுன் என்ன சொன்னார்னா, நான் மியூசிக்லேயே நான் இத்தனை வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது, இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது ரொம்ப ஈஸியாக போயிடுது. எனக்கு படம் பண்ணதே தெரில. August 15 ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் சொல்ல மாட்டேன், ஜானர் பரிச்சயமான ஜானர். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலுக்கு ஆடியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். வந்து திருப்பியும் நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பேன். உங்களோட ஆசீர்வாதத்தை நான் இப்போ எதிர்பார்க்குறேன்னு சொன்னார். நன்றி.